சம் இஷ்யூஸ்னால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு அப்படியே இருந்தது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ மொட்டை அடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பதி போகும்போது இன்னொரு மொட்டை அடிச்சிக்கலாம். அப்பாவா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி விளாட ஆரம்பிச்சிட்டான். என்னப்பா கிருத்திகை வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ அதனால் கிருத்திகை வந்து இந்த முன்னாடி வந்து கிளப்பிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இந்த முடியோட பூ வச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு தலைவனுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பையனை டெக்கரேட் வேற லெவலாக மாற்ற போகிறோம். எஸ், நாங்கள் ஆக்சுவலி இப்படி பண்ணுறதுக்கு ரீக்ரியேட் தான் பண்ணுறோம். யார் எடுத்துனா மனோட சின்ன வயசு ஃபோட்டோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான் மனோ ஃபோட்டோ எடுக்கும்போது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதே லுக்கை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெஸ் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு வாங்கிட்டோம். கலர் தான் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, பட் மேக்கப்லாம் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபோன் இல்லைன்னா இவனுக்கு பிடிக்க முடியாது. ஆனால் ஃபோனு கொடுக்கக்கூடாதான், வேறு வழியில் என்ன பண்ணுறது. இவனை மாரி கலப்புறதுக்காக ஃபோனு கையில் கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் தலைவன் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டார் போல். இப்போ இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்குது. பட்டி டிங்கரிங் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நல்லா தலைவனை வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியதான். எங்கள் அம்மா வந்து சும்மா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆஸ் யூஷுவலாக எப்போ இருக்க மாதிரி இருக்காங்க. மம்மி முடியெல்லாம் போயிடும், முடி இருக்காது. மொட்டை அடிக்க போகிறோம் உனக்கு. ஆமா ஆமா மொட்டை அடிக்கிறோம். வேணாம், மொட்டை அடிக்க வேண்டாமா? மொட்டை அடிக்கல. The next day. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 years கழிச்சு கிருத்திகை வந்து மொட்டை அடிக்க வந்துட்டாங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடிக்க வேண்டிய மொட்டை. ஸோ கிருத்திகை வேறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி வளர்ந்துருச்சு. இது வந்து திருப்பதியில் அடிக்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தோம். சம் இஷ்யூஸ்னால கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு அப்படியே இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்க வந்து சென்டரில் இருக்க பாடிகேட் முனீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இப்போ மொட்டை அடிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பதி போகும்போது இன்னொரு மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃபைனலாக டிசைட் பண்ணி இங்கே வந்துட்டோம். பட் ஆனால் கிருத்திகை மொட்டை அடிக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. அவன் பண்ண அலப்புறம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு இடத்துல சும்மா உட்காரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் தலைவனை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சோம். கிருத்திகை வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி வந்து அமைதியாக இருக்க பையனா இல்லை, இப்போ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு இடத்துல இப்போ நிற்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோனில் காட்டுலாம் வச்சு கொடுத்து தலைவனை வந்து உட்கார வச்சு அப்படின்னு மொட்டை போட்டு முடிச்சிட்டோம். Few moments later. அவர் முடி இருக்கவே அதுக்கப்புறம் குளிக்க வச்சு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக எங்கள் அம்மா பொங்கல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு சைடு. நாங்கள் அதுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைவனுக்கு வந்து காது தான் குத்தணும். காது குத்த போய் உக்காஞ்சிட்டு பூவெல்லாம் போட்டு காதெல்லாம் குத்த ஆரம்பிச்சிட்டோம். குத்த ஆரம்பிக்கும் போது தலைவன் வந்து செம்மையாக அழுதுட்டான். ரைட் ஹேண்ட் சைடு குத்தும் போது அவனுக்கு பேச தெரியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்ன பண்ணுறது, அது வந்து அப்பாவா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி விளாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படி இப்படி சமாதானம் பண்ணி வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்து அவரை கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சோம். கிருத்திக் காது குத்திட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி எனக்கு காது குத்திட்டாங்கன்னு. பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி அது நினச்சி பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எல்லார்கிட்டையும். இந்த மாதிரி எனக்கு அங்கே காது குத்திட்டாங்கன்ட்டு. நாங்கள் வந்து பொங்கல் வந்து செஞ்ச பொங்கல்லாம் வந்து சாமிக்கிட்ட வந்து நின்று அங்கே படைக்க ஆரம்பிச்சிட்டோம். படைச்சிட்டு அப்புறம் அப்படியே எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு கோயிலை சுற்றி பார்த்துட்டு
ஸோ இதுதான் வந்து கிருத்திகை வந்து ஒரு ஃபஸ்ட்டு மொட்டை. ஸோ பல தடைகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிருத்திகை ஒரு வழியாக மொட்டை அடிச்சிட்டோம். ஏன்னா பார்க்குறவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைக்கு வந்து இவ்வளோ முடி இருக்கு, நீங்கள் மொட்டை அடிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறவங்க தான் ஐடியா. சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொட்டை இங்கே அடிப்போன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிருத்திகை ஒரு வழியாக மொட்டை அடித்தாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த விலாக் முடியுது. இதோட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். முடியுதா